உங்களுக்கு ட்ரெயினோ, பஸ்ஸோ மிஸ் பண்ற மாரி கனவு, பில்டிங் மேல இருந்து குதிக்கிற மாதிரி, இல்ல பாம்புக்கு நடுவுல நடந்து போற மாரி, இல்ல பாம்பு உங்கள தொரத்துற மாரி, இல்ல இறந்து போனவங்க உங்க கனவுல வர மாதிரி, இல்ல பறக்குற மாரி, இல்ல யாரோ உங்கள தொரத்துற மாரி, ஏகப்பட்ட கனவுகள் வரும். இது எல்லாமே சும்மா ரேண்டமா உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதான் இல்ல. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேதியில உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான் காரணம். சரி, என்னென்ன கனவு வந்தா, என்னென்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லங்க, சில கனவுலாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். சில கனவுலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே மறந்துரும். அது ஏன் அப்படின்றதையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, சில சீன்ல சம்மந்தமே இல்லாம ஆட்கள்லாம் வருவாங்க. நம்ம ஆஃபீஸ்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல நம்ம வீட்ல இருக்கவங்க யாரோ நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க மாரியே ஒரு கனவு வரும். இந்த மாரி சம்மந்தமே இல்லாத ஆட்கள் அந்த சீன்ல வர்றதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான, சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, முதல்ல கனவு ஏன் எப்டி வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீக்கெண்ட்ல மூவி பார்க்குற மாரி நம்ம மூளையும் டெய்லி நம்ம என்னென்னலாம் வேல செய்றோம் அப்டின்ற எல்லா விஷயத்தையுமே ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்க்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது. அது எப்ப நடக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூங்க போன உடனே முதல்ல லைட் ஸ்லீப்ல இருப்போம். அப்புறம் டீப் ஸ்லீப்ல இருப்போம். அதுக்கப்புறமா ரெம் அப்டின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போவோம். ரெம் அப்டின்னா என்னன்னா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இந்த டைம்ல நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோமோ, அத மூளை ஒரு ரேண்டம் ஆர்டர்ல ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதாவது காலையில நம்ம 6 மணிக்கு பண்ண விஷயம் முதல்ல வரலாம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு பண்ண விஷயம் அதுக்கப்புறம் வரலாம். நைட் 8 மணிக்கு பண்ண விஷயம் அந்த மாரி வரலாம். ஸோ இந்த மாரி எந்த சீக்வென்ஸ்லயும் இல்லாம ஒரு ரேண்டம் ஆர்டர்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல நம்மளோட பாடி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். பிரெயின் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அண்ட் நம்மளோட ஐ பால்ஸ் வந்து வேகமா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். நம்ம மூடுன ஐக்குள்ள. மூளை நம்ம செஞ்ச வேலைகள் எல்லாம் இந்த மாரி ரேண்டமா பார்க்கறதுனால தான், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் கனவுல வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த மாரி ரெம் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம நைட் தூங்க போனதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சு, நம்ம காலையில எந்திரிக்கிற வரைக்கும் சைக்கிளிக்கா நடந்துட்டே இருக்கும். மேபி ஒரு நைட்ல 4லிருந்து 5 டைம் வரைக்கும் நடக்கும். இந்த ஆக்டிவிட்டிய பிரெயின் ஏன் பண்ணுது அப்படின்னா, உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சால்வ் பண்ண முடியாத விஷயம் இருக்கும். அத சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். இல்லாட்டி நீங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க. அத சேவ் பண்ண ட்ரை பண்ணும். இல்ல உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அத டெலீட் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம மெமரிய ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்ம மூளை இந்த வேலைய பார்க்கும். இந்த ரெம் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது, ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் சவுண்டோ, இல்ல லைட் போட்டு நம்மள யாருனா எழுப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த கனவெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம தூங்க போன உடனே ஏதாவது கனவு வந்துருச்சு அப்படின்னா, அந்த கனவெல்லாம் அதிகமா ஞாபகம் இருக்காது. முக்கியமா காலையில இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம நெறைய டைம் முழிச்சுருவோம். அதனால தான் காலையில நமக்கு வர கனவுகள்லாம் அதிக நேரம் ஞாபகம் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நைட் வந்த கனவு கூட ஞாபகம் இருக்கணும் அப்டின்னா, எடுத்த உடனே மொபைல நோண்டாம, ஒரு 2, 3 நிமிஷம் சைலன்ட்டா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, 90% உங்களுக்கு அந்த கனவுகள்லாம் ஞாபகம் வந்துரும். ஒரு 2 கேள்விக்கு ஆன்ஸர் கிடைச்சுச்சு. இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா, என்னென்ன கனவுலாம் வந்தா என்னென்ன காரணம்? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்டின்னா, வீட்ல இருக்க எல்லாருக்கும் என்னென்ன கனவு வருதுன்னு கேட்டு பயங்கர ஃபன் பண்ணலாம். நெறைய பேர்த்துக்கு அதிகமா வர கனவு, மேலருந்து குதிக்கிற மாரியோ, இல்ல பில்டிங்லேருந்து விழுற மாரியோ. இது ஏன் வருது அப்டின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்ல இன்செக்யூரிட்டி. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ஒரு வேல பார்த்துருக்கீங்க அப்டின்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னு உங்களுக்கு தோணுதோ, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க உங்கள விட்டு போயிடுவாங்கன்னு தோணுதோ, இந்த மாரி எப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வருதோ, அப்பப்பலாம் இந்த மாரியான ட்ரீம்ஸ் உங்களுக்கு வரும். அது சின்னதா ஒரு பிசினஸ் லாஸா இருக்கலாம். இல்ல சின்னதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு புடிச்ச விஷயம் உங்கள விட்டு போயிடும். இல்ல நீங்க இந்த விஷயத்து மேல உங்களுக்கு கண்ட்ரோல் போக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு நீங்க எப்பப்பலாம் நெனைக்கிறீங்களோ, அப்பலாம் இந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். உங்கள யாரோ தொரத்திட்டே வர மாரி கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லன்னா ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அத போய் நீங்க ட்ரை பண்ணாம அதுலருந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது சின்னதா நீங்க கட்ட வேண்டிய கிரெடிட் கார்ட் பில்லா கூட இருக்கலாம். இந்த மாசம் கட்டாம அடுத்த மாசம் கட்டிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பயத்துல நீங்க தள்ளி போட்டுருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி யாரோ உங்கள தொரத்திட்டு வர மாரியான கனவு உங்களுக்கு வரும். ஒரு ட்ரெயினையோ, பஸ்ஸையோ நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்க ரொம்ப ஆங்சைட்டிலயோ, இல்ல ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏதோ ஒரு விஷயம் நடந்துரும், நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறதோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஜாப் இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயங்களோ, இல்ல நாளைக்கு எடுக்க போற ஒரு செமினாரா இருக்கலாம். இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல பேச வேண்டிய விஷயமா இருக்கலாம். இந்த மாரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கொஞ்சம் அன்பிரிப்பேர்டா இருக்கீங்க இல்ல ரொம்ப ஆங்சைட்டில இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரியான கனவுகள் வரும். இருக்கிறதுலயே ரொம்ப ஃபன்னியான கனவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பல்லு கீழ வர மாரி வர கனவு. இந்த கனவு வருது அப்படின்னா, நீங்க ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க. இல்ல ஏதோ ஒரு நடந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு. இல்லாட்டி உங்கள யாருனா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல போய் பேச ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, எங்கெங்கலாம் நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்களோ, அப்பலாம் உங்களுக்கு இந்த மாரி கனவு வரும். இறந்து போனவங்க யாருனா உங்க கனவுல வராங்க அப்படின்னா, அவங்க கூட இருந்த ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இன்னும் அன்சால்வ்டா இருக்கு. அதனால அத ரிமைண்ட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து உங்க கனவுல வராங்க அப்படின்ற மீனிங்.
சப்போஸ் எந்த ஒரு ட்ரீமும் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அது இந்த ட்ரீம், அந்த ட்ரீம்னு இல்ல. எந்த ஒரு ட்ரீமுமே உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு அப்டின்னா, உங்க லைஃப்ல நீங்க சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கு. இல்லன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க. கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க அப்டின்னா, எந்த ட்ரீமா இருந்தாலும் சரி, அதே ட்ரீமே வந்து அடிக்கடி உங்களுக்கு எந்த ட்ரீமா இருந்தாலும் சரி, அதே ட்ரீம் உங்களுக்கு கனவுல ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் மாரியோ, இல்ல நீங்க மேலயும் கீழயும் குதிச்சு விளையாடுற மாரி ஏதாவது ட்ரீம்ஸ் வந்து அப்டின்னா, லைஃப்ல நீங்க ரொம்பவே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. எமோஷனலி கொஞ்சம் லோவா இருக்கீங்க அப்டின்னா, இந்த மாரி ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அது மேபி நீங்க எப்ப பைக் வாங்க போறோமோ அப்டின்னு நெனைக்கலாம். இல்ல எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் அப்டின்னு நெனைக்கலாம். இந்த மாரி கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு அப்டின்னா, இந்த மாரியான ட்ரீம்ஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தாங்க பொதுவா எல்லாருக்கும் வர ட்ரீம்ஸ்ன்னு காரணம். இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் யூனிக்கா ட்ரீம்ஸ் வருது அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.